அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு பார்த்துடலாம். கோல்டில் லாஸ்ட் வீடியோ நம்ம டிசம்பர் 11 அன்னைக்கு போட்டிருந்தோம். நான் கோல்டில் அப்போ 2 இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருந்தேன், டிசம்பர் 11 அண்ட் டிசம்பர் 17. டிசம்பர் 11லேருந்து கோல்டு டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா டிசம்பர் 17 வரைக்கும் கீழே வந்துட்டு தென் அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டே அதில் இருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சேம் அந்த டேட்லேருந்து அகைன் ஃபால் ஆகி நம்ம டார்கெட் டேட் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறத நான் டிசம்பர் 17 அன்னைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃப்யூச்சராக என்ன நடக்க போகுது, என்ன டேட்டில் மார்க்கெட் டர்ன் ஆக போகுது, ஒரு ஹை லோ ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத மேக்ஸிமம் யாரும் சொன்னதில்லை. நான் ரொம்ப கீ இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதை உங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கூட கம்பைன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃப்யூச்சராக கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நிறைய உங்களுக்கு நான் சொல்வேன். டைம் ரிலேட்டடாக நிறைய நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நீங்கள் அதை ப்ரைஸ் ஆக்ஷன் கூட கம்பைன் பண்ணி உங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ், எந்த விதமான லெவல்ஸும் நான் உங்களுக்கு நான் கொடுக்கல. இங்கே பை ஆகுங்க, இங்கே செல் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கூட உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எங்கே என்ட்ரி ஆகலாம், எக்ஸிட் ஆகலாம், அது உங்களோட ஓன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ஸில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது எப்படி போகும், என்ன டைமில் எப்படி ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பியூர் மேத்தமேட்டிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரோட மூமெண்ட்ஸை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரூஃப்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை உங்கள் ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி கரண்ட்டாக 24,768 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிஃப்டியில் இந்த ஃபாலுக்கான புல் பேக் தான் நிஃப்டியில் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அகெயின் இந்த லோவை கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதாவது 23,263 இந்த லோவை கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிஃப்டியில் ரொம்ப கம்மி. என்னோடய கேல்குலேஷன்ஸ் படி லோவை கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ஃப்யூச்சர் அதிகமாக இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் நெக்ஸ்ட்டு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நிஃப்டியில் நம்ம லாஸ்ட் வெனஸ்டே பார்த்த மாதிரி ஒரு டிப் ஒரு ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். சேம் அதே மாதிரி தான் நிஃப்டியில் இந்த 2 லெவல்ஸ் நம்ம சப்போர்ட்டாக பார்த்துருந்தோம். இந்த லோவில் இருந்து நிஃப்டி ரிஜெக்ஷன் ஆகி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு சின்ன டிப் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு 24,978 இந்த ஹையில் நிஃப்டி ரிஜெக்ஷன் ஆகி அகெயின் இந்த லெவல்ஸ் ஆர் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக எப்படி நிஃப்டி ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 24,978 அதாவது ப்ரீவியஸாக இங்கே ரிஜெக்ஷன் ஆன லெவல். இந்த லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகி ரிஜெக்ஷன் ஆகி ஃபால் ஆகிருக்கு. இங்கேருந்து அகெயின் ஃபால் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். சேம் அந்த லெவல்ஸ் இப்போ சேம் அதே ட்ரேடிங் ஜோனில் தான் நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு டிப் அகெயின் சேம் அந்த ஜோனுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி தான் என்னோடய வியூவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு நிஃப்டியில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி கரண்ட் லெவல் 53,630 1 hour கேண்டலில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் ஜோன் 53,550 to 53,715. சேம் அதே லெவலில் தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம் பேங்க் நிஃப்டியோட ரீசன்ட் சப்போர்ட் இந்த 2 லெவல் தான். அந்த 2 லெவலில் பிரேக் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஸ்பீடாக பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லோ வரக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். பட் பேங்க் நிஃப்டி அந்த ஜோன் வராமல் இந்த 2 லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு சேம் இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் பேங்க் நிஃப்டி சேம் அதே இம்பார்ட்டன்ட் ஜோன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்சைடு அண்ட் டவுன் சைடு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண சேம் லெவல்ஸ் தான். அப்சைடில்
54,150. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 53,250 53,500 லெவல்ஸில் எப்படி பேங்க் நிஃப்டி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேடபிள் ஜோனில் இல்லை. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் மூவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம பேங்க் நிஃப்டி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் நம்ம நிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன க்ளூ மட்டும் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, நிஃப்டி நம்ம பார்த்துருந்தோம் ஒரு சின்ன டிப் ஒரு ஹை போகிறக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் நடந்துச்சு அப்படின்னா, இந்த சின்ன டிப் அகைன் ஹை போச்சுன்னா 54,150 ஆர் இந்த ஹை வரைக்கும் நிஃப்டி ரிஜெக்ஷன் ஆகும்போது சேம் பேங்க் நிஃப்டியும் ரிஜெக்ஷன் ஆகி டவுன் சைடு வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். நிஃப்டியை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா சேம் இதே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு க்ளூ வச்சுருக்கோம். ஸோ எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். கோல்டு டிசம்பர் 17 எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.